ஹாய், குட் மார்னிங், வணக்கம். இப்போ எக்ஸாம்ஸ் டைமில் சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ரிகுலேஷன்ஸ்க்கு இன்னும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது ஒரு மாதிரி பயங்கரமான ஃபியர் பீரியட் ஃபார் குட்டீஸ். ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸில் 3 வெரைட்டி தாங்க. ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஃப்ரண்ட் பெஞ்ச் பசங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியர் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். செகண்ட் வெரைட்டி மிடில் பெஞ்ச். இவங்க பாதி படிச்சிருப்பாங்க, பாதி படிக்காம இருப்பாங்க. ஒருவேளை படிக்காதது எக்ஸாம்க்கு வந்துருச்சுன்னா அப்படின்ற ஃபியர்லயே இருப்பாங்க. தேர்ட் வெரைட்டி லாஸ்ட் பெஞ்ச். டெய்லி எல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம், எக்ஸாம்ஸ் வரும்போது தான் நாங்கள் படிப்போம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற வெரைட்டி தான் இது. ஸோ இந்த 3 வெரைட்டிக்குமே காமனான விஷயம் என்னன்னா ஃபியர். ஸோ அந்த ஃபியருக்கான ஒரு பியூட்டிஃபுல் சஜஷன் தான் இந்த பதிவு. பார்க்கலாமா? என்ன சஜஷன்ஸ் அது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரையும் ஒரு பென்னையும் எடுங்க. உங்களோட எல்லா சப்ஜெக்ட்ஸோடைய எல்லா போர்ஷன்ஸையும் எழுதுங்க. இதில் பயாஸ்டா இருக்காதீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச போர்ஷனை மட்டும் எழுதிட்டு பிடிக்காததை விட்டுறாதீங்க. ஃபுல் பேஜ் போர்ஷனையும் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. எழுதினோடனே உங்களோட எக்ஸாம் டைம் எப்போ, அதாவது எந்த டேட்டில் வருது அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல எழுதி முடிச்சோடனே. ஸோ இதை வச்சு ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணி உங்களுடைய ஃபுல் பிளானை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்ஷன் இந்த டைம்குள்ளே முடிக்கணும், இந்த போர்ஷன் இந்த டேஸில் முடிக்கணும், இந்த போர்ஷன் இந்த அப்படின்னு டேட் வாரியாக போர்ஷன்ஸை பிரித்து ஒரு பக்கா ஷெட்யூல் போடுங்க. இந்த ஷெட்யூல் எப்படி இருக்கணும்னா, உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும் போது எக்ஸாம் அன்னைக்கு வெறும் ரிவிஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஆன்ட்டி, எனக்கு நாளைக்கு எக்ஸாம், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? டோன்ட் வரி. நாளைக்கு கூட நீங்கள் இதே மாதிரி ஷெட்யூல் போட்டு ஒரு 65% எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அந்த பிளானுக்கு ஸ்டிக் ஆகி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்படி பண்ணீங்கன்னா there will not be any fear. All the best. Do your exam very well.